சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக தேமுதிக அறிவித்துள்ள நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் 7 பேர் அடங்கிய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்போம். லாவண்யா, தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கிவிட்டதா? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் அக்கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்கப் போவதாக அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், அதாவது தேமுதிகவின் தலைமையை ஏற்கக்கூடியவர்கள் கூட்டணி குறித்து பேசுவதற்கு என்றால் இங்கு 7 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் தங்களுடைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்று தொடங்கி வேட்பாளர்களுக்கான தேர்வு நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேமுதிகவின் இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் இந்த குழு இன்று அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூடியிருக்கிறது. குறிப்பாக இந்த 7 பேர் அடங்கிய குழுவில் தேமுதிகவின் தலைமை கழக செயலாளர் பார்த்தசாரதி, அதே போன்று கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், பொருளாளர் AR இளங்கோவன், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அதே போன்று அலங்காபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று தேமுதிகவின் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அணி செயலாளர் ரவீந்திரநாத்தும் இந்த குழுவில் அடங்குவார் என்று நேற்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இதற்கான பணிகள், அதாவது கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கி மார்ச் 1ஆம் தேதி வரை தேமுதிக சார்பில் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இந்த நேர்காணல் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். அவர்களுடைய பட்டியல் தற்பொழுது இவர்களிடம் இருக்கிறது. இந்த பட்டியலை வைத்து யார் உரிய தகுதிகளுடைய வேட்பாளர் என்பதற்கான தேர்ந்தெடுக்கும் பணி தற்பொழுது தொடங்கி இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் தற்பொழுது வேட்பாளர் தேர்வு நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கை தொடர்பாகவும் அதே போன்று அடுத்த கட்ட பிரச்சாரங்கள் தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தேவேந்திரன், விஜயகாந்த் தலைமையை ஏற்கக்கூடியவர்கள் கூட்டணி குறித்து பேச வரலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியான பிறகு கூட்டணி குறித்து பேச தேமுதிக அலுவலகத்திற்கு யாராவது வந்தார்களா? தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் யாராவது ஈடுபட்டுள்ளனரா? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூட்டணி தொடர்பாக தங்களுடைய தலைமையை ஏற்று வருபவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் அளவில் அவருடைய பேச்சுக்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திமுக மற்றும் அதிமுகவுடனான கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகளான பாரதிய ஜனதாவும் அதே போன்று மக்கள் நல கூட்டணியும் தொடர்ச்சியாக இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜயகாந்துடைய தலைமையை ஏற்கக்கூடியவர்கள் தங்களுடைய கூட்டணிக்கு வரலாம் என்ற ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் பல்வேறு கட்சிகள், அதாவது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் விஜயகாந்துடைய அலுவலகம் நோக்கி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர்கள், அதாவது தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அனைவருமே பெங்களூரு சென்றிருக்கும் காரணத்தினால் இன்று பாஜக உடனான பேச்சுவார்த்தை இருக்காது என்று சூழல் உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ நேற்று இரவு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்கள் ஒரு சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக விஜயகாந்த் எடுத்திருக்கக்கூடிய முடிவிற்கு அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அனைவருமே இது தொடர்பான ஒரு சந்திப்பில் ஏற்படுத்தி அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகே அவர்கள் தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 7 பேர் கொண்ட குழுவை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய கூட்டணியை தலைமையை ஏற்கக்கூடிய கட்சிகள், அதாவது சிறிய கட்சிகள், அதிமுக மற்றும் திமுகவுடன் அங்கம் வகிக்காத பல்வேறு சிறிய கட்சிகள் தேமுதிகவுடன் கூட்டணிக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக பாரதிய ஜனதாவும் மக்கள் நல கூட்டணியுமே இந்த கூட்டணி தேவை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தேமுதிக அலுவலகம் நோக்கி வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமான எந்த விதமான தகவல்களும் வெளியாகவில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதாவிலிருந்தும் சரி, அதே போன்று மக்கள் நல கூட்டணியிலும் சரி, தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 தலைவர்களும் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதனைத் தொடர்ந்து அவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திக்க வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவேந்திரன்,
லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.